Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம class 11 periodic classification of elements and periodicity in properties அந்த சாப்டர்ல இருந்து atomic radii and ionic radii அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னால இருக்கிற செஷன்ல நாம periodic table, Mendeleev's periodic table, modern periodic table and periodicity of effective nuclear charge and shielding effect அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு செஷன்ல நாம அட்டாமிக் அயானிக் ரேடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்க பீரியாடிசிட்டி அப்படின்னு சொன்னாலே என்ன சொன்னோம்? ஆக்சுவலா the properties of the elements are repeating at the regular interval அப்படின்னு லாஸ்ட் செஷன்லயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் யாராரு அப்படின்னா they are atomic ionic radii, ionization enthalpy, electron gain enthalpy, electronegativity, metallic and non-metallic nature, nature of oxides, periodicity of valency or oxidation number னு எடுத்துக்கலாம். Then diagonal properties, melting and boiling points, density. So these are the periodic properties of the elements. So இந்த periodic property எல்லாமே along the period and down the group அதுல எப்படி வேரி ஆகுது அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பீரியாடிக் வேரியேஷன் யாருக்கு டிஸ்கஸ் பண்றோம்னா அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியைக்கு. ஓகே, அட்டாமிக் ரேடியைனா என்ன? ஆக்சுவலா அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்ற போது we can consider an atom. அந்த ஆட்டமை நம்ம யூஸ்வலா ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் கன்சிடர் பண்றோம். அப்போ சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் அவங்களோட வேலன்ஸ் ஷெல்ல பிரசன்ட் ஆகி இருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நாம அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்லலாம். At the same time, according to quantum mechanics, என்ன சொன்னாங்க? There is no definite boundary for the presence of shells or subshells னு சொன்னாங்க. அப்ப அக்யூரேட் பவுண்டரி இல்லாத போது நாம டிட்டர்மைன் பண்ற அட்டாமிக் ரேடியையும் அக்யூரேட்டா இதுதான் நாம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் வழியா நம்மனால அட்டாமிக் ரேடியை அயானிக் ரேடியை இதை டெஃபனைட்டா அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ as far as considering the definition, நாம எப்படி டிஃபைன் பண்றோம்? ஒரு ஆட்டமோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் த லாஸ்ட் எலக்ட்ரான் அவங்க வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நாம அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்றோம். ஓகே, so we said distance between outermost electron and the center of the nucleus is atomic radius, and this cannot be predicted accurately since electron cloud around the nucleus அவங்களுக்கு என்ன கிடையாது? ஷார்ப் பவுண்டரி இல்லாததனால இந்த அட்டாமிக் ரேடியஸை நம்மனால அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, பீரியாடிசிட்டி, இந்த அட்டாமிக் ரேடியஸ் பீரியட்லையும் டவுன் த குரூப்லையும் எப்படி வேரி ஆகுதுன்னு ஜென்ரலா சொல்லிடலாம். இப்ப அலாங் த பீரியட் போறபோது நாம என்ன சொன்னோம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரீசன் பீரியட்ல பாக்குறப்போ the valence electron enters to the same shell. அப்ப ஒரு எலக்ட்ரான் வேலன்ஸ் ஷெல்ல ஆட் ஆனதுன்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு புரோட்டான் அதோட நியூக்ளியஸ்ல ஆட் ஆகும். அப்ப எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக தட் இஸ் த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக புரோட்டானிக் சார்ஜஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரஸ்பாண்டிங்கா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனதுன்னா the last valence electron can be pulled by the nucleus effectively. அப்போ நியூக்ளியஸ் லாஸ்ட் வேலன்ஸ் ஷெல்ல எஃபெக்டிவா புல் பண்ணுதுன்னா ரிடக்ஷன் இன் சைஸ் ஆஃப் த ஆட்டம் அக்கர் ஆகும். அப்ப நம்ம ஜென்ரலா என்ன சொல்லலாம்? along the period atomic radius decreases னு சொல்லலாம். அப்ப left to right when we go from the period atomic radius decreases. This is due to the increase in effective nuclear charge. That's all. Okay, இப்ப நம்ம டவுன் த குரூப்ல பார்க்க போறோம். டவுன் த குரூப்ல பாக்குற போது என்ன ஆகும்? ஒரு பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்ம பீரியட் நம்பர் தட் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அது இன்க்ரீஸ் ஆகிற போது நமக்கு நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுன்னா நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் ஷெல்க்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்வீனிங் ஷெல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த இன்டர்வீனிங் ஷெல்ஸ் என்ன பண்ணுவாங்க? நியூக்ளியஸ
வேலன்ஷியல் எலக்ட்ரான்ல இருந்து ஹைட் பண்ணுவாங்க. அதை தான் நாம ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னு படிச்சோம். அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆயிடும்? டவுன் த குரூப்ல வரப்போ டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது. அதனால down the group வரப்போது from top to bottom atomic radius increases. This is due to the increase in number of shells and increase in screening effect nu sollalam. So this is what the periodicity of atomic radius along the period and down the group. Increases ன்றத upward arrow ல கொடுத்திருக்கேன், decreases downward arrow ல mention பண்ணிருக்கேன். So left to right in the period the atomic radii decreases due to increase in effective nuclear charge. அதே நாம டாப் டு பாட்டம் வந்தோம்னா டவுன் த குரூப்ல அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டியூ டு இன்க்ரீஸ் இன் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். நாம இங்க மீன் பண்றது அட்டாமிக் ரேடியஸ். அப்ப பீரியட்னு எடுக்கிற போது we can take the second period element as well as third period element. Second and third period elementல அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np126 தான் இருக்கும். அப்ப இங்க சேம் எஸ்ஸும் பியும் மட்டும் இருக்கிறதுனால நாம பீரியட்ல செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இவங்களோட அட்டாமிக் ரேடியை ரெகுலரா என்ன ஆகிக்கிட்டே போகுது? டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்ப அட்டாமிக் ரேடியை யாருக்கு மேக்சிமம்? லித்தியம்க்கு மேக்சிமமா இருக்கு, ஃப்ளூரினுக்கு பார்த்தோம்னா லீஸ்டா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸை நாம ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து 17th குரூப் மட்டும் எம்ப்ளாய் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் ஆர் ஆல்கலி மெட்டல். அப்ப ஆல்கலி மெட்டல்ஸ் தே ஹேவ் லார்ஜர் அட்டாமிக் ரேடியை. 17th குரூப்ல ஹாலோஜன் ஃபேமிலி இருக்கு. அப்ப ஹாலோஜன் ஃபேமிலியில வரக்கூடிய எலமெண்டோட அட்டாமிக் ரேடியை ஸ்மாலஸ்டா இருக்கும். நாம இனர்ட் கேஸஸ் கன்சிடர் பண்ணல, அதுக்கு தனியா நாம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கலாம். அப்ப பீரியட் நம்பர் 1 to 17 போற போது ஆல்கலி மெட்டல்ஸ் தே possess the greatest atomic radii and halogen they possess smallest atomic radii. அப்ப அதே மாதிரி தான் தேர்ட் பீரியட்லயும் எடுக்கிறோம். சோடியம்க்கு the largest atomic radii இருக்கு, குளோரினுக்கு smallest atomic radii இருக்கு. So sodium greater than magnesium, greater than aluminum, greater than silicon, greater than phosphorus, greater than sulfur, which is greater than chlorine. இது நாம பீரியடுக்கு. அதே போல குரூப்புக்கு பாக்குறோம். இங்க குரூப்லயும் நாம எந்த குரூப் எடுத்துக்கிறோம்னா 1s குரூப்பும் 2s குரூப் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். இது எக்ஸாம்பிளுக்காக எடுத்ததனால we are taking only 1s and 2s group. Down the groupல number of shell increase ஆகும். அப்போ செகண்ட் பீரியட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் லித்தியம், 7th பீரியட்ல வரக்கூடிய எலமெண்ட் பிரான்சியமா இருக்கும். அப்ப டவுன் த குரூப்ல போறப்போ லித்தியம்க்கு ஸ்மாலஸ்ட் ரேடியையும் பிரான்சியம்க்கு லார்ஜஸ்ட் ரேடியையும் கிடைக்கும். அதே மாதிரி 2s குரூப் பார்த்தோம்னாலும் பெரிலியம்க்கு ஸ்மாலஸ்ட் ரேடியை, பட் ரேடியம்க்கு லார்ஜஸ்ட் ரேடியை இருக்கும். ஓகே, இந்த அட்டாமிக் ரேடியை யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கன்னா நேச்சர் ஆஃப் த பாண்டிங். த நெக்ஸ்ட் ஒன், number of bond. Usually covalent compounds தான் able to form multiple bond, single bond, double bond, triple bond இருக்கும். number of bond increase ஆக atomic radii decrease ஆகும். அப்ப atomic radius inversely proportional to bond length னு சொல்லலாம். then oxidation number. ஆக்சிடேஷன் நம்பர் சொல்ற போது the charge carried by the ion னு சொன்னோம். ஆக்சிடேஷன் நம்பருக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா we can take Na plus and we can consider Mg2 plus, and these two are isoelectronic species. Isoelectronic species means they have same electronic configuration, but number of positive charges பார்த்தோம்னா சோடியம் கிட்ட 11 இருக்கும், மெக்னீசியம் கிட்ட 12 இருக்கும். அப்போ protonic charge increase ஆனதுன்னு சொன்னா சைஸ் நமக்கு decrease ஆயிடும். அப்போ Na plus has it is greater atomic radii than magnesium 2 plus னு சொல்லலாம். அதை தான் நாம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்றோம். ஓகே, now what are the different types of atomic radii? Atomic radii ஓட different types பார்த்தோம்னா we have covalent radius, van der Waals radius, metallic radius. So we have 3 different types of atomic radius. அது எந்த மாதிரியான காம்பவுண்ட நாம ஸ்டடி பண்றோமோ அதுக்கு தகுந்தா போல அந்த அட்டாமிக் ரேடியஸை நாம சொல்லலாம். இப்ப நான் கோவாலண்ட் காம்பவுண்ட்ஸ், மாலிகுலர் காம்பவுண்ட்ஸை கன்சிடர் பண்றேன்னா ஐ கேன் சே த கோவாலண்ட் ரேடியஸ் இஸ் பிரசன்ட் இன் தம். இதே நான் எலக்ட்ரோவேலண்ட் காம்பவுண்டை எடுத்துக்கிறேன்னா அங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அயான்ஸ், இன்டர் நியூக்ளியர் அயானிக் டிஸ்டன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன்.
இதே நான் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா மெட்டல்ஸ் ஆர் யூஸ்ட் டு ஃபார்ம் a close packed structure of crystal lattice. அப்போ two adjacent metallic atoms-க்கு இடையில இருக்கக்கூடிய internuclear distance கன்சிடர் பண்ணுவேன். இதே வாண்டர்வால் ரேடியா இருந்ததுன்னு சொன்னா they must be எலமெண்ட்ஸா இருக்கும், மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸா இருப்பாங்க. அந்த நான் மெட்டல்ஸ் அவங்களோட சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற போது வாண்டர்வால் ரேடியஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப டைப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ரேடியை we have 3: கோவாலண்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ் அண்ட் வாண்டர்வால்ஸ் ரேடியஸ். now கோவாலண்ட் ரேடியஸ் எடுத்தோம்னா we can say the covalent compounds are homodiatomic molecule, heterodiatomic molecule. இந்த homodiatomic molecule எடுக்கிற போது both the bonded atoms are similar. அப்போ அந்த ரெண்டு ஆட்டம்ஸோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் சேமா இருக்கும். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நெகட்டிவ் டிஃபரன்ஸ் நமக்கு 0ன்னு மாறிடும். அப்ப அந்த டூ ஆட்டம்ஸ் which are bonded together, ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ்ல இருந்து அடுத்த ஆட்டமோட நியூக்ளியஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நாம இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ல half a வேல்யூ எடுத்தோம்னா that is said to be the covalent radii of homodiatomic molecule இருக்கும். For example, if I consider hydrogen molecule, ஹைட்ரஜனோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியை சென்டர் ஆஃப் த நியூக்ளியை, அடுத்த ஹைட்ரஜனோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியை, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இதுல நான் ஹாஃபா ஸ்பிளிட் பண்ணேனா தட் மேக்ஸ் ரேடியஸ் ஆஃப் த ஆட்டமா மாறும். அப்ப இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ இஃப் போத் ஆஃப் தம் ஏன்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணேனா தட் கேன் பி given DAA. For homodiatomic molecule, the distance between the two nucleus of bonded atom is equal to radius of first atom and the radius of second atom nu marum. Appo we can take the sum of radius of both the bonded atom. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹோமோடயட்டாமிக்னா இவங்களோட அட்டாமிக் ரேடியஸ் சேமா இருக்கும். so we can add 2RA அல்லது radius of the homodiatomic molecule is equal to the internuclear distance of the bonded atom divided by 2ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த ஹோமோடயட்டாமிக் மாலிகுலுக்கு நாம எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா குளோரின் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இஸ் 1.98 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். அப்ப ரேடியஸ் ஆஃப் குளோரின் வேணும்னு சொன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1.98 டிவைடட் பை 2, 0.99 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்னு கிடைக்கும். அப்ப ரேடியஸ் ஆஃப் த குளோரின் இஸ் 0.99 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஓகே, the next one heterodiatomic molecules எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கிற போது we can have the two types of heterodiatomic compound. ஹெட்டிரோடயட்டாமிக்ல எலக்ட்ரான் நெகட்டிவ் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அவங்க போலார் கோவாலண்ட் காம்பவுண்டா இருப்பாங்க. இதே நமக்கு எலக்ட்ரான் நெகட்டிவ் டிஃபரன்ஸ் அந்த பாண்டட் ஆட்டம்ஸுக்கு இடையில அதிகமா வேரி ஆகல அப்படின்னு சொன்னா அவங்க நான் போலார் கோவாலண்ட் காம்பவுண்டா இருப்பாங்க. So அதை பேஸ் பண்ணி பார்க்கிற போது we can say the heterodiatomic molecule where En is approximately same னு எடுத்துக்கலாம். அங்க difference in electronegativity நமக்கு ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். இந்த difference in electronegativity பொறுத்து தான் அந்த bonded atoms-க்கு இடையில polarity இருக்கா இல்லையான்றதையும் நாம calculate பண்ணுவோம். Suppose the difference in electronegativity for the bonded atom almost same ஆ இருந்ததுன்னா then we have to find the internuclear distance between A and B by adding the radius of A and radius of B. So இந்த கேசஸ்ல பார்த்தோம்னா இந்த radius of A and radius of B actually அவங்களோட டயட்டாமிக் ரேடியஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு radius of A is given by the internuclear distance by 2 னு கிடைக்கும். அதே போல radius of B internuclear distance divided by 2 னு கிடைக்கும். இதே bonded atoms-க்கு இடையில electronegative difference greater ஆ இருந்ததுன்னா then we have to adopt the internuclear distance between the bonded atom is equal to radius of A plus radius of B minus the factor of 0.009 of XA minus XB னு எடுத்துக்கணும். இந்த 0.009 ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. XA XB இது electronegativity of A and B. இந்த XA ஆக்சுவலா greater electronegative எலமெண்டா இருக்கும், Bன்றது less electronegative எலமெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்ரஜன் ஃப்ளூரைடை கன்சிடர் பண்ணலாம்.
in the heterodiatomic molecule where electronegative values are almost same. அவங்களுக்கு எக்ஸாம்பிள் நாம ஹைட்ரஜன் அயோடைடு எடுக்கலாம். அதே சமயம் ஹெட்டிரோடையட்டாமிக் காம்பவுண்ட்ல எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் மேக்ஸிமமா இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நாம ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு எடுக்கலாம். இப்ப ஹெச்ஐ எடுக்கிற போது நாம இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஹெச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹாஃப் வேல்யூ எடுப்போம். அதே அயோடின் வர்ற போது இந்த பிபி பாண்ட் அயோடின் அந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸை 2ஆல டிவைட் பண்ணி இந்த ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் அயோடின் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா we are getting the bond length கண்டுபிடிச்சிடலாம். இதே நான் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு எடுக்கிற போது ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ மைனஸ் ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ அந்த டிஃபரன்ஸை இந்த 0.009 அப்படின்ற கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூவை சம் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் பாண்டட் ஆட்டம்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு the internuclear distance கிடைக்கும். சோ கொடுத்திருக்கிற கோவாலன்ட் காம்பவுண்டோட நேச்சர் ஹோமோடயட்டாமிக் ஆர் ஹெட்டிரோடயட்டாமிக் அல்லது ஹெட்டிரோடயட்டாமிக்ல போலார் கோவாலண்டா இருந்தாங்கன்னா we have to follow these different conditions to determine their covalent radius. The next one, covalent radius is smaller than actual radius. இப்ப நான் ஹைட்ரஜனோட ரேடியஸை பார்க்கிற போது ஹைட்ரஜன் ஆட்டம் அவங்களோட ரேடியஸை ஹைட்ரஜன் மாலிகுல்ல இருக்கக்கூடிய ரேடியஸோட கம்பேர் பண்ணேன்னா then the covalent radius is slightly smaller than its actual atomic radius இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா the bonded atoms in which the overlapping of atomic orbital takes place. அந்த overlapping of atomic orbital நடக்கிற போது the electrons of bonded atoms are oppositely attracted by their nucleus. ஒரு ஆட்டமோட எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டமோட நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணும். அதே போல அடுத்த ஆட்டமோட எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் ஆட்டமோட நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணும். அதனாலதான் கோவாலன்ட் ரேடியஸ் அந்த ஆட்டமோட ஆக்சுவல் ரேடியஸை விட ஸ்மாலரா இருக்கு. அண்ட் covalent radius of an atom depends on its multiple bond. Multiple bond என்றப்போ we can say alkanes, alkenes, alkynes. ஆல்கேன்ஸ்ல கார்பன் கார்பன் அவங்களுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கும். அப்போ அந்த பாண்ட் லெங்த் பார்த்தோம்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டா இருக்கு. where the radius of carbon is found to be 0.77 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். அதே நாம கார்பன் கார்பன் டபுள் பாண்ட பார்த்தோம்னா the bond length is decreased 1.34 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டா மாறுது. இப்ப ரேடியஸ் ஆஃப் கார்பன் பாருங்க 0.67 போயிடுது. இதே நீங்க அல்கைன்ஸ் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் எடுத்தோம்னா where the bond length is 1.20 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் and the radius of carbon it becomes 0.60 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். So same carbon atom but depends on the bond order present in the compound, the radius of carbon changes. So this is what we are saying, covalent radius of an atom அந்த காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடிய மல்டிபிள் பாண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் வாண்டர் வால்ஸ் ரேடியஸ். வாண்டர் வால்ஸ் ரேடியஸ் அப்படின்ற போது we have to consider the system. அந்த சிஸ்டம்ல too many number of molecules present ஆகி இருப்பாங்க. அப்ப the distance between the adjacent molecule எந்த ரெண்டு மாலிகுல் பக்கத்துல இருக்காங்களோ அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதை half-ஆ டிவைட் பண்ணோம்னா the half value of that one is said to be van der Waals radius. So inga this is applicable to the elements in the solid state only. Van der Waals radius is applicable for the element which are in solid state only. So here half internuclear distance between adjacent similar atom and the atoms நமக்கு சிமிலரா இருக்கணும். இப்ப chlorine molecule அப்படின்னு சொன்னோம்னா we have too many number of chlorine molecules in a given volume of the container. அப்போ two adjacent chlorine atomsக்கு இடையில இருக்கக்கூடிய internuclear distance ஃபர்ஸ்ட் ஆட்டமோட நியூக்ளியஸ்ல இருந்து அடுத்த குளோரின் ஆட்டமோட நியூக்ளியஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை பார்க்கிறோம். இது ஒரு குளோரின் மாலிகுல், இது ஒரு குளோரின் மாலிகுல். திஸ் இஸ் ஒன், திஸ் இஸ் ஒன். அப்போ இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அட்ஜசன்ட் ஆட்டம் இஸ் செட் டு பி வான் டெர் வால்ஸ் லெங்த். இதுல நாம half a value பார்த்தோம்னா that makes van der Waals radius of bonded atom. யூசுவலா non-metals ல பார்த்தோம்னா covalent radiusம் present ஆகி இருக்கும்,
van der Waals radiusum present ஆகி இருக்கும். But where the compounds must be in solid state. So we can say molecules of non-metals have both covalent and van der Waals radii in solid state only. And the van der Waals forces of attraction is directly proportional to molecular weight or atomic weight. So we can say the van der Waals forces of attraction is directly proportional to அந்த காம்பவுண்ட் அல்லது அந்த எலமெண்டோட மாலிகுலர் வெயிட் ஆர் அட்டாமிக் வெயிட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப ஐதர் மாலிகுலர் வெயிட் ஆர் அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா அங்க van der Waals forces of attractionum இன்க்ரீஸ் ஆகும். Then how this van der Waals radii varies in a period and a group அப்படின்னா along the period van der Waals radii decreases and down the group van der Waals radii increases. இப்போ நம்ம 17th group வரைக்கும் தான் இந்த அட்டாமிக் ரேடியஸ் நான் டிஸ்கஸ் பண்ணேன்னு சொன்னேன். 18th group நாம கன்சிடர் பண்ணல because 18th group elements are noble gases and they can exist independently. அவங்க mono atomic gases தான் present ஆகி இருப்பாங்க. So the non bonded radius of inert gas is largest in a periodic table because of being monoatomic. அப்போ ஒரு இனர்ட் கேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீலியம் ஆட்டம். அந்த ஹீலியம் ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கும் அதனுடைய வேலன்ஸ் ஷெல்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அதோட ரேடியஸா இருக்கும். That's why it is said to be non-bonded radius of inert gas which is largest in a periodic table because of being monoatomic nature. The next type of radius பார்த்தோம்னா metallic radius. Metallic radius already I told you the metals are usually present in the form of crystal lattice. And the crystal lattice la pathomna the metals are closely packed. Closely packed indrappo the internuclear distance between the metal atoms much smaller ah irukum. Metallic radius is defined as half a distance between the two adjacent metal atom in a close packed crystal lattice and there is no overlapping of atomic orbital. Covalent radius la pathomna the bonded atoms in which atomic orbitals are overlapping. But metallic radius paakra pode metal oda atomic orbitals overlap ஆக மாட்டாங்க. So metallic radius is inversely proportional to metallic bond length. Metallic bond length அதிகமா இருந்ததுன்னா metallic radius decrease ஆகும். So metallic radius ஓட atomic orbitals overlap ஆகாததுனால இந்த metallic radius அதனுடைய metallic bond lengthக்கு inversely proportional இருக்கும். That's all the different types of atomic radii. The next one, factors affecting atomic radius. Atomic radius influence பண்ற factors down the groupல போனோம்னா atomic radius increases. ஏன்னா number of shell increase ஆகுது. அப்ப principal quantum number involve ஆகுது. Then down the groupல போறபோது atomic radius increases due to increase in shielding effect. அப்ப atomic radius is directly proportional to principal quantum number and also proportional to the screening effect. அதே along the periodல போறபோது effective nuclear charge increase ஆகுது. அப்ப atomic radius decrease ஆகுதுன்னு சொல்றோம். இத தான் நாம factors னு சொல்றோம். So we can say the factors affecting atomic radius. Atomic radius directly proportional to principal quantum number and screening effect, but inversely proportional to nuclear charge, that is effective nuclear charge. Okay. இங்க already I told you alkali metals க்கு தான் largest size இருக்கும் because they are lying to the left of the periodic table due to minimum number of protons. அங்க number of proton least ஆ இருக்கும். அதே halogens smallest ஆ இருப்பாங்க ஏன்னா அங்க effective nuclear charge அதிகமா இருக்கும். number of protonsum அதிகமா இருக்கும். Then in the entire periodic table நாம பார்க்கிற போது the cesium is the biggest atom among stable elements. And hydrogen is the smallest atom because it has only one subshell and only one electron. Then the three types of radius ivangala compare பண்ணோம்னா the van der Waals radius is greater than the metallic radius which is then covalent radius. So we can say the van der Waals radii is greater than metallic radius which is greater than covalent radius. Okay. இப்போ நம்ம D block element எடுத்துக்கலாம் because we discussed about S block as well as
P block. P block போது on the whole வந்துரும். ஏன்னு கேட்டா நம்ம halogen family பார்த்தோம் and down the groupல increase ஆகுது, along the periodல decrease ஆகுதுன்னு generalize பண்ணிட்டோம். இப்ப ஸ்பெசிபிக்கா நாம D block element எடுத்துக்கிட்டோம்னா they are transition element. இதுல அந்த first 3D series பார்த்தோம்னா ஸ்காண்டியம்ல இருந்து manganese போற போது atomic radii that slightly decrease from scandium to manganese. ஏன்னா அங்க effective nuclear charge is greater than screening effect. d ஆர்பிட்டல்ல ஒவ்வொரு எலக்ட்ரானா தான் ஆட் ஆகும். அப்ப ஸ்காண்டியம் D1ல ஸ்டார்ட் ஆகி manganese வர்ற போது D5 இருக்கும். இப்ப ஆஃப்டர் manganese போனோம்னா d ஆர்பிட்டல்ல பேரிங் நடக்கும். அப்ப எலக்ட்ரான் D6ல ஸ்டார்ட் பண்ணி D10 வரைக்கும் போகும். அப்போ manganese to காப்பர் போற போது manganese D5 இருக்கும், காப்பர் பார்த்தோம்னா D9 இருக்கும். இந்த இடத்துல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குறைஞ்சு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகமாயிடுது. சோ manganese to காப்பர் பார்க்கிற போது the atomic radii remain same. அதுக்கு காரணம் effective nuclear charge the increase in shielding effect counter balance பண்ணிடுது. அதே நாம ஜிங்க்கு போனோம்னா அது காப்பரை விட ஜிங்கோட அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஜிங்க்ல d ஆர்பிட்டல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகி ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகமாயிடுது. சோ ஜிங்க் இட் பொசஸ் கிரேட்டர் அட்டாமிக் ரேடியை than காப்பர். இது 3D சீரீஸை எடுத்துக்கிட்டோம்னா இப்ப 4D and 5D சீரீஸ் அவங்கள கம்பேர் பண்ணோம்னா 5D series ஓட atomic radii almost closer to the atomic radii of 4D series. 4D series ன்றது actually second transition series, 5D series third transition series. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த 5D series வர்ற போது நமக்கு lanthanides ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப lanthanides ன்ற போது where the f orbital is being filled up by 14 electron, 1ல இருந்து 14 electron அங்க fill ஆகும். ஆனா f ஆர்பிட்டலோட ஷீல்டிங் எஃபெக்ட் d ஆர்பிட்டலோட கம்பேர் பண்ற போது ஸ்டில் புவர். அட்டாமிக் ரேடியா பாக்குற போது லாந்தனைட்ஸ்ல there is no much difference in their atomic radii. But ionic radii பார்த்தோம்னா it shows a regular decrease from lanthanum to lutetium. அப்ப இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்னால 5D சீரீஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்டோட அட்டாமிக் ரேடியை டிக்ரீஸ் ஆயிடுது. திஸ் இஸ் வை பிகாஸ் ஆஃப் த கம்ப்ளீட்லி ஃபில்ட் 4f ஆர்பிட்டல். அதனாலதான் 5D சீரீஸ்ல இருக்கக்கூடிய டிரான்சிஷன் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் ரேடியை 4D சீரீஸ்ல வர்ற எலமெண்டோட அட்டாமிக் ரேடியைக்கு ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு. So this is what given. Lanthanide contraction, ionic radii shows regular decrease but not atomic radii. Lanthanidesல atomic radiusல regular change இருக்காது, ionic radii தான் regular decrease exhibit பண்ணும். Because of the screening effect is lesser than effective nuclear charge. So due to this lanthanide contraction, atomic radii of 4D and 5D series are similar. அதுக்கு example zirconium and hafnium. They have almost same atomic radii, 159 picometer, 160 picometer possess பண்ணும். That's all atomic radii. The next one, ionic radius. Ions ன்ற போது they are charged species. Charged species na they can have either positive charge or the negative charge. So ஒரு atom ஒரு charged species மாறணும்னா they have to either lose the electron or gain the electron. ஒண்ணு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். எலக்ட்ரானை லூஸ் பண்ணாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். பாசிட்டிவ் சார்ஜ் வர்ற போது அங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டானோட கம்பேர் பண்றப்போ லெஸ்ஸரா இருக்கும். இதே ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணாங்கன்னா அவங்க ஆனையானா மாறுவாங்க. அங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டானை விட அதிகமா இருக்கும். அப்போ ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணாலும் சரி அல்லது கெயின் பண்ணாலும் சரி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் சேமா இருக்கும். பட் அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கவுண்ட் தான் வேரி ஆகும். அப்போ புரோட்டானிக் சார்ஜ் அதிகமானதுன்னு சொன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும். அப்ப சைஸ் ரெடியூஸ் ஆயிடும். அப்ப கேட்டயானிக் சைசஸ் ஸ்மாலரா இருக்கும். இதே நாம ஆனையான் பாக்குற போது எலக்ட்ரானிக் சார்ஜ் அதிகமாயிடுது, புரோட்டானிக் சார்ஜ் குறைஞ்சிருது. அப்போ சைஸ் ஆஃப் ஆனையான் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப அயானிக் ரேடியஸை நாம டிஃபைன் பண்ணணும்னா we have to say once again the center of the nucleus of an ion.
and how far the nucleus can exert its force on the outermost electron, that means the last electron, அது வரைக்கும் உள்ள distance தான் நாம ionic radius னு சொல்ல முடியும். So we can say the effective distance from the center of the nucleus of an ion up to which the nucleus has an influence on its electron. So that is said to be ionic radius. Okay. So ionic size down the group la pathomna it increases. For example, first group element eduthirukkom. So lithium plus it possesses the smallest radius, ionic radius compared to cesium plus ion. And ஒரு கேட்டயானோட சைஸ் அதோட நியூட்ரல் ஆட்டமோட கம்பேர் பண்ணோம்னா is smaller than neutral ஆட்டமா இருக்கும். This is why because during the formation of cation effective nuclear charge increases since number of proton remains same but number of electron என்ன ஆயிடுது cation form ஆகுற போது decrease ஆகுது. This is because of loss of electron. electron lose பண்ணா மட்டும்தான் ஒரு நியூட்ரல் ஆட்டம் கேட்டயானா மாற முடியும். அப்போ size of cation that is inversely proportional to the magnitude of effective nuclear charge. effective nuclear charge அதிகமாக size of the cation smaller ஆகும். அப்போ ஒரு கேட்டயானுக்கு சார்ஜ் மல்டிபிளா இருந்தாங்கன்னா அவங்க தான் ஸ்மாலஸ்டா இருப்பாங்க than its neutral atom. So we can compare iron Fe2 plus Fe3 plus. Fe is neutral atom. Neutral atom size is larger than its cation and cationic sizes compare பண்ற போது magnitude of charge increase ஆனதுனா size decrease ஆயிடும். அப்ப Fe3 plus the magnitude of charge increases. அப்ப size of ferric ion is much smaller than ferrous ion which is smaller than its neutral atom. இதே போல some other example பார்த்தோம்னா Pb2 plus is greater than Pb4 plus. Mn manganese எடுத்துக்கிட்டோம்னா that can exhibit the various oxidation state of +2 to +7. இங்க manganese is the neutral atom. இப்ப பாத்தீங்கன்னா magnitude of the charge increases for manganese from +2 to +7. So size of the atom is in the order. Manganese is the largest size where the smallest size of the ion is Mn +7. Okay. Anion எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் by gain of electron, one or more electron. அப்ப anionic size is always greater than its neutral atom. This is because during the formation of an anion number of electron increase ஆகுது, at the same time number of proton remains same. அப்போ ஒரு chlorideையும் chlorineையும் compare பண்ணோம்னா chloride it has the largest ionic radii than its neutral atom. oxygen எடுத்துக்கிட்டோம்னா oxygen it can form peroxide ion as well as oxide ion. அப்ப oxide ion is larger than peroxide ion which is larger than the oxygen atom. Then இந்த cations are smaller than anion. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா cations number of protons same but number of electron decrease ஆகுது. anions la பார்த்தோம்னா number of protons same but number of electron increase ஆகுது. அப்ப கண்டிப்பா anionic sizes are larger than cationic sizes இருக்கும். So for example we can take I plus which is smaller than I which is less than I minus and இவங்க பார்த்தோம்னா Al3 plus less than Mg2 plus less than Na plus less than F minus less than O2 minus. All these ions are isoelectronic species. Isoelectronic species they have same electronic configuration because all of them they have 10 electron. அப்ப இவங்களுக்கு number of electrons similar இருக்கிறதுனால they exhibit same electronic configuration, similar electronic configuration and hence they are said to be isoelectronic. Isoelectronic species oda size compare பண்ணோம்னா where the magnitude of positive charge is maximum will have the least size and the magnitude of negative charge is maximum will have the larger size. So we can say Al3 plus is less than Mg2 plus which is less than sodium plus and fluoride is less than oxide ion. Okay. The size of the ion that can be estimated with the help of E by Z in the following manner. So E என்றது the charge of the
ionic species. Z அதுல இருக்கக்கூடிய number of protons, that is atomic number. இப்போ நாம some species K plus Ca2 plus argon sulfide chloride இவங்களை மட்டும் எடுத்திருக்கோம். அப்ப இவங்களோட atomic number பார்த்தோம்னா potassium atomic number 19, calcium 20, argon 18, sulfur 16, chlorine 17. Now they are either by losing electron or by gaining electron, they have a positive or negative charges. இப்போ potassium plus it has lost only one electron. அப்போ அதனுடைய number of electron 19ல இருந்து 18 reduce ஆயிடும். Calcium it has number of electron 20 but its magnitude of charge 2. அப்ப 2 electron lose பண்ணிருக்கு. அப்ப 20 electronல இருந்து number of electron 18 reduce ஆயிடும். Argon neither loses nor gain. அப்போ இங்க number of atomic numberம் சரி, the protonic chargeம் சரி, electronic chargeம் சரி similar 18. Sulfur க்கு போனோம்னா number of protons 16 but how many electron it has gained? 2 electron. அப்ப 16 plus 2 number of electron increased to 18. அதே போல குளோரினுக்கு வந்தீங்கன்னா அதோட number of protons 17 but it has received 1 electron. அப்ப 17 electron plus 1 electron that makes 18 electron. இப்போ இவங்களுக்கு அதனுடைய சார்ஜஸ் ஆஃப்டர் லூசிங் ஆர் கெய்னிங் த எலக்ட்ரான் அவங்க என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பொசஸ் பண்றாங்களோ அந்த எலக்ட்ரானை அதனுடைய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தட் இஸ் அட்டாமிக் நம்பரால டிவைட் பண்ணோம். all of them they have the number of electron 18, only the protons differ, atomic number differ. அதனால இப்படி போட்டுட்டோம். இப்போ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா we may find so Ca2 plus it has 0.9, argon எடுத்தோம்னா 18 by 18 equal to 1, sulfide ion 1.125, chloride ion 1.058. so இப்போ நம்ம இந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ணோம்னா we may find the smallest E by Z value possessed by calcium ion. So Ca2 plus has smallest ionic radius which is less than K plus ion, which is less than argon, which is less than chloride, which is less than sulfide. Okay, இது போக we have taken some more example. So here these are isoelectronic species. So all of them they have 10 electron in its one, so they have similar electronic configuration. So nitride ion greater than oxide ion greater than fluoride, which is greater than neon, the neutral atom, which is then Na plus ion, then magnesium ion, which is then aluminium ion. Similarly anionic charges பார்க்கிற போது phosphide P3 minus greater than sulfide S2 minus, which is greater than Cl minus, chloride. Same way நம்ம gold, mercury, titanium, lead compare பண்ற போது depending on the magnitude of charge Au plus only one positive charge so possess greater ionic radii, which is then mercury ion, which is then titanium 3 plus ion, which is then Pb4 plus ion. That's all ionic radius. Okay students, let us close our today's session. இன்னைக்கு செஷன்ல நாம அட்டாமிக் ரேடியை, அயானிக் ரேடியை அவங்கள பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் செஷன்ல let us discuss about ionization potential and electron gain enthalpy. Until then, bye bye.